இவங்களை கடைக்கு அமிச்சு எவ்வளோ நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். ஃபோன் பண்ணி பார்க்கலாம். அடே எங்கடி இருக்கீங்க? லிஸ்ட்டில் வெள்ளம் எழுத மறந்துட்டேன், 1 கிலோ வெள்ளம் போட்டுக்குங்க. சீக்கிரம் வந்து சேருங்கடி, இருட்டுதே. ஒரு இடத்துக்கு அனுப்புனா எவ்வளோ நேரமா? நாளைக்கு கோவிந்த கும்புறத்துக்கு போய் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துடலாம். தலையெல்லாம் கொஞ்சம் கலைஞ்ச மாதிரி இருக்குது, தலை வரைக்குனே கொஞ்சம் லைட்டாக மேக்கப் பண்ணி போகலாம். கண்ணாடியில் பாதி உருவம் தான் தெரியுது. நம்மளும் ஒல்லியானோம் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், முடிய மாட்டேது. எப்போ தான் நம்மளாம் தமிழா மாதிரி ஆகுது, சுடிதார்லாம் போடுறது. சுகர் வந்தால் தான் ஒல்லியாகுமோ? அடுத்த வருஷம் தீபாவளிக்குள்ளே ஒல்லியாகிறோம். முதல்ல ஜிம்மில் போய் சேர்ந்துடலாம். பெட்ரூமில் வந்தாலே தூங்கலாமான்னு இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரம் இந்த ரூமில் இருந்தோன்னா தூங்கிடுவோம். போயிட்டு சீக்கிரம் எல்லார் வீட்டை சொல்லிட்டு வந்துடலாம். உன்னோட நடந்த கல்லான காடும் பூத்தாடும் பூவனமாகிடுமே. அங்கே என்ன ஒரே கூட்டமாக இருக்குது? நம்ம கேங் எல்லாரும் அங்கே தான் நிற்கிறாங்க போலகுது. என்ன இவளுங்க திடீர்னு பார்க்குக்கு வந்திருக்காளுங்க? நாளைக்கு யார் வீட்டில் கோவிந்த கும்பிட்றீங்க? நாங்கள் தான் போன வாரமே கோவிந்த கும்பிட்டோமே, நீ தான் ஊரில் இல்லை. ஐயா அப்படியா? அப்போ இந்த வாரம் யார் வீட்டிலேருந்து வடை பாயசம் வராது. ஏண்டி உங்கள் வீட்டில் மளிகை சாமான் இல்லையா? நீயே செஞ்சு சாப்பிடு. நான் செஞ்சு வேணுன்னா உனக்கு கொடுத்து அனுப்புறேன்டி. நீ உயிரோடு இருந்தால் அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஐயோ எனக்குலாம் வேணாமா. அவ்வளோ பயம் இருக்குல்ல, அப்போ என்ன மட்டும் சாப்பிட சொல்கிறேன். அங்கே பாருங்களேன், பொம்மி அக்கா எங்கே பண்ணியிருக்காங்க? பொம்மி அக்கா இங்கே வாங்க. அங்கே தான் வரேன். பொம்மி அக்கா வீட்டை விட்டே வெளியில் வராது, அதிசயமாக வருது. என்ன எல்லாரும் இங்கே மீட்டிங் போட்டு நிற்கிறீங்க? வா உனக்கு தான் வெயிட்டிங். என்னக்கா நீலாம்பரி மாதிரி வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டீங்க, இன்னைக்கு அதிசயமாக வந்திருக்கீங்க வெளியில்? அது ஒன்றும் இல்லடி, நாளைக்கு கோவிந்தா கும்பிட்றேன், அதான் உங்களுக்குலாம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். பார்த்தா நீங்களே இங்கே இருக்கீங்க. அப்போ நாளைக்கு வடை பாயசம் கன்ஃபார்ம். கோவிந்தாக்கு ரொம்ப நன்றி. சரி பொம்மி வரோம். எல்லா பொருளும் வாங்கிட்டியா? நாளைக்கு தேவையானது எல்லாமே வாங்கிட்டேக்கா. ஒரு சில பொருள் மறந்துட்டேன், பசங்களை அனுப்பிச்சிருக்கேன் வாங்கி வரத்துக்கு கடைக்கு. இருடி உன் அம்மா கிட்டே சொல்கிறேன். என்ன சொன்னி? அக்கா ரொம்ப நல்லவே வல்லவன்னு சொல்ல போறியா? நீ மட்டும் ஜூஸ் வாங்கி குடிச்சல, நான் சிப்ஸ் கேட்ட வாங்கி தரேன்னா அதை தான் சொல்ல போகிறேன். நான் சேர்த்து வச்ச காசுலேருந்து வாங்கினேன். அப்படி அக்கறையாக இருந்தால் நீ சேர்த்து வச்சு நீ உன் காசில் வாங்கியிருக்கணும். உனக்கு என்னடி, நான் கிட்ட வாங்கி தர வேண்டியதானே, அம்மா கிட்ட நான் சொல்லிட்டு போகிறேன். எதுக்கு அம்மா என்னை மொத்தத்துக்கா உனக்கு வாங்கி கொடுத்துட்டு? இந்த வீட்டில் எனக்கு மட்டும் எந்த உரிமையும் இல்லைல்ல, எனக்கு நான் அக்கா வந்து பிறந்திருக்காங்க. என் பைத்தியம், நான் ஒன்றும் உனக்கு அக்கா வந்து பிறக்கல, நீ தான் என் தங்கச்சியை வந்து பிறந்து என் உயிர் எடுக்கிறேன். நீ இங்கேயே நின்று கத்தினிரு, நான் உள்ளே போகிறேன். அம்மா வந்து உன்னை சாத்த போகிறேன். அடுத்த ஜென்மத்திலேயாவது நான் உனக்கு அக்காவா பிறப்பேன் பாருடி. இதே மாதிரி நான் உன்னை பழி வாங்காமல் விட மாட்டேன். மா 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 இன்னும் அம்மாவை எங்கேயும் காணோம். வீடு ஃபுல்லாக தேடியாச்சு, எங்கேயுமே காணுமே. எங்கே போனாங்க தெரியலையே. அம்மா எங்கடி? நெட்டை கிட்ட இல்லைன்னா வாயை வச்சிடுவேன். அச்சுதான் பாரு, மேலே கை வைய பார்க்கலாம். என்னடி ஓவரா பேசுகிற? என் மேலே கை வச்சுட்டுல, இரு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன். போய் சொல்லு, ஏன் இங்கே நிற்கிற? என் உயிர் எடுக்கிறதுக்குன்னு என் கூட வந்து பிறந்திருக்கான். ஏமோ எங்க இருக்க? சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வா. இந்த ஒத்திய மூஞ்சில நலங்கு வச்சிட்டான். நலங்கு வச்சிட்டாளா? அப்படின்னா? ஆமா, என்ன அச்சுட்டா. நீ சீக்கிரம் வா. வெட்டின்னு மேலே ஆரம்பிச்சிட்டிங்களா? வேங்க, அதை வரேன். சரி வரேன். என்னக்கா பசங்க வந்துட்டாங்களா நம்ம வீட்டுக்கு? ஆமாண்டி வந்துட்டாளுங்களா. 2 பேரும் அடிச்சுன்னு பேண்டன்னு இருக்காளுங்க. நான் போய் தடுக்கணும் அவங்கள. கிளம்பட்டுமா? சரி காலைல சீக்கிரமா 8 மணிக்கெல்லாம் வந்துருங்க. நேரம் டிஃபன் அங்கேயே வச்சுக்கலாம். பசங்களை கூட்டின்னு வாங்க. சரிக்கா வந்துடுறோம். சரி நான் கிளம்பட்டுமா? சரிக்கா போயிட்டு வாங்க. நாளைக்கு அவங்க வீட்லேயே காலைல டிஃபனு, மத்தியானம் சாப்பாடு முடிச்சுட்டு நைட்டுக்கு வரும்போது அவங்க வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்துடலாம். இதே குழப்பம் தானே அலையிற டெய்லியும். நாளைக்கு மட்டும் என்ன உனக்கு? சமைக்கணும்னா எவ்வளோ கஷ்டம், பத்தாவதுக்கு சாமான் வேற துளக்கணும். அதான் இந்த மாதிரி யாருன்னா கூப்பிட்டாங்கன்னா ஓசிலே போய் சாப்பிட்டு பேக் பண்ணிட்டு வந்தால் எவ்வளோ நல்லா ஜாலியாக இருக்கும் டெய்லியும். இதுக்கு பேசாமல் நீ டெய்லியும் தட்டு எடுத்து வீடு வீடாக போய் வாங்கி சாப்பிடலாண்டி. அப்போ நீ என்ன பிச்சைக்காரின்ற? டெஃபினெட்லி. ஏம்மா இவ்வளோங்க ஆரம்பிச்சிங்கனாலுங்க. வாங்க போகலாம். காலையில் பொம்மி வீட்டை சந்திக்கலாம் எல்லாரும். அம்மாவுக்கு ஃபோன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்களாம். இருக்கு உனக்கு வரட்டும். எனக்கு என்ன பயம், வரட்டும். உங்களை கடைக்கு தானே போயிட்டு வர சொன்னேன். மனசில் பெரிய சர்பட்ட பரம்பரை நினப்பு. எந்நேரமா அடியில் தடியில் தான் இருப்பாளுங்க. நான் ஒன்றும் பண்ணலம்மா. முதல்ல அவதாம்மா என்னை நெட்டை கொட்டுன்னு சொல்லின்னு இருந்தா, அதனால தான் நான் மண்டையிலே கொட்டினேன். வேறு எதுவும் பண்ணலம்மா. இவதாம்மா எனக்கு கடையிலேருந்து அழுவ வச்சே கூட்டின்னு வரம்மா வீட்டுக்கு. நான் எது கேட்டாலும் வாங்கியே கொடுக்க
அதெல்லாம் எங்க உள்ள கிச்சனில் எடுத்துன்னு போய் வச்சுருக்கேம்மா. சொன்னது எல்லாத்தையும் வாங்கி வந்தீங்களா? கொஞ்சம் ஒச்சக்கலையும் வெள்ளமும் தருவாங்க, வாங்கி வந்தீங்களா? கொசுருக்கு கொசு நல்லதுமா. கொசுருனா கொஞ்சம் ஃப்ரீயாக தருவாங்க, ஒச்சக்கலையும் வெள்ளமும். நம்ம அந்த கடைக்கு வந்துருக்கோம்ல, திரும்பி வீட்டுக்கு போகும்போது சாப்பிட்டுனே போகிறதுக்காக. ஆமாம், உங்கள் அப்பா தான் நாங்கள் கடை வச்சுருக்காரு, ஃப்ரீயாக கொடுப்பாரு. இந்தாம்மா என் மகளுக்கு எடுத்துன்னு போய் கொடுங்க. நாளைக்கு கோவிந்தா கும்புறதுக்கு எல்லாரையும் வர சொல்லியிருக்கேன். காலைல கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து அம்மா கூட அம்மாட வேலை செஞ்சு கொடுங்கம்மா. பார்க்கலாம் பார்க்கலாம். உங்களுக்கு வாய் அதிகமாயிடுச்சு, காலைல சீக்கிரமாக எழுந்துக்காம இருங்க. இப்போதான் சேவல் எப்படி கத்தணும்னு ப்ராக்டிஸ் பண்ணதோ, எப்படி தூங்குறாளுங்க பேர். சோனி, ஏமா எழுந்துருங்கம்மா. அப்படிதான் சிக்கன் 65 இன்னும் 2 பீஸ் எக்ஸ்ட்ரா வைங்க. ஒரு மாசம் கறி சாப்பிடாம காட்டு வாசியா மாறிட்டாங்களோ. எழுந்துருங்கடி, தூங்குது போதும். சோனி, ஏமா எழுந்துருங்க, எவ்வளோ நேரம் ஆகுது? என்னம்மா கராத்தா போஸில் நின்று இருக்க? அவளையும் எழுப்பு, 2 பேரும் போய் குளிங்க. ஆ சரிம்மா. ஏய் சோனியா, எருமை. அம்மா நம்மளை சீக்கிரம் குளிச்சுட்டு வர சொன்னாங்க. சரி சரி, இது முதல்ல குளிச்சுட்டு வா. சே, அந்த பிரியாணி கனவு எவ்வளோ சூப்பராக இருந்தது. நிஜமாலே இருந்தா நல்லா இருந்திருக்கும். சொம்பு ரெடி. அவளுங்க வந்ததை கொடுத்து அரிசி வேணா சொல்ல வேண்டியதுதான். ஏம்மா வாங்கடி. கோவிந்தா கும்பிடும் போது இப்படி தான் போடணும். வாங்க, உங்களுக்கு போட்டு விட்றேன். சரி இந்தாங்க, வீடு வீடாக போயிட்டு அரிசி வாங்கி வாங்க. நம்ம வீட்டில் அரிசி இருக்குடி, ஆனால் சாமிக்கு வந்து இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து அதை சக்கரை பொங்கல் செஞ்சு படைச்சுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் இப்போ வேணா சொல்கிறேன். சரி, யார் வீட்டுக்கெலாம் போனோம்? மாரியத்தை வீட்டுக்கு, பெரிய பொண்ணு அத்தை வீட்டுக்கு, உமா அத்தை வீட்டுக்கு, இந்த 3 பேர் வீட்டுக்கு கூட போயிட்டு வாங்க போதும். வரும்போது அவங்களே கூட்டிட்டு வந்துடுங்க கையோட. சரி, போயிட்டு வரோம். ஏன் சார் கீழே உட்காந்துட்டேன், மேலே உட்காந்துட்டேன் சோப்பால. அவளுங்க 2 பேருக்கே அங்கே இடம் பத்தல, நான் எங்கே போய் உட்காருதுங்க? என்னக்கா பசி வேற எடுக்க ஆரம்பிச்சிச்சு, போகலாமாங்க? போலாண்டி. உங்கள் வீட்டுக்காரங்க என்ன சமைச்சு வச்சுட்டு வந்தீங்க? அதுவாக்கா, நைட்டு சாப்பாடு வடிக்கும் போதே ஒரு அரை கசி எக்ஸ்ட்ரா போட்டு வச்சாச்சு. அதை தண்ணி ஊற்றி வச்சிருக்கிறேன், அதை அவர் சாப்பிட்டுப்பாரு. உனக்கு நல்ல பெரிய மனசு தான் உம்மா. உங்கள் வீட்டுக்கார பட்டினி போடாமல் பழுது செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கிய. நீ என்ன பே பண்ண செஞ்ச? நானாக்கா, நீங்களே செஞ்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்றைக்காவது மனுஷன் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம், அவர் கையில் செஞ்சு சாப்பிட்டோம். அதுதான் சமைச்சு சாப்பிட சொல்லிட்டேன். நம்மளே கோவிந்தா கும்பிட பூமி அக்கா வீட்டுக்கு போகலாம் தான் இருக்கோம். நம்ம வீட்டுக்கு வந்து யார் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறாங்க? அது பூமி பசங்க தாம்மா. பூமி ஃபோன் பண்ணா, பசங்களை அனுப்பிச்சிருக்கேன், அரிசி போட்டு அவங்க கூடயே வந்துருங்கக்கா அப்படின்னு சொன்னான். அவங்க பசங்க தான் அது. சரிக்கா சரிக்கா. நல்லா சத்தமாக கோவிந்தா சொல்லுங்க, அப்பதான் அரிசி போடுவோம். கோவிந்தா 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 கோவிந்தா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளவு பெரிய வீடு கட்டுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். இந்த ஊர்ல எல்லாத்துக்குமே கல்யாணம்னா இங்கதான் கல்யாணம், இங்கதான் பண்ணுவாங்க. இந்த சைட்ல தான் பந்தி பரிமாறுவாங்க. எல்லாமே நம்ம வீட்டுல தாங்க. சரிங்க. இந்த காலத்துல இவ்வளவு பெரிய வீடு கட்டணும்னா ஊருப்பட்ட காசு ஆகும். மச்சான், அங்க மரத்தெல்லாம் பாத்தீங்களா? இன்னும் இத்தே போகல. நம்ம ஊர் பக்கம்லாம் ஓட்டு வீடுலாம் கட்டினா 1 வருஷம் தாங்க மாட்டேங்குது. அதெல்லாம் அந்த காலத்திலயே வேப்ப மரத்துல தான் கட்டினாங்க. ஓஹோ, சரி சரி. இங்க எத்தனை மரத்தை நம்ம வீட்டுல இது பண்ணிருக்கோமோ அத்தனை மரம் நம்ம தோட்டத்துல நட்டு வச்சிருக்கிறோம். ஏன்னா ஒரு மரத்தை அழிச்சா இன்னொரு மரத்தை நட்டு வைக்கணும் அப்படின்றது எங்க தாத்தா அந்த மாதிரி சொல்லி கொடுத்தனால எங்க அப்பா அந்த மாதிரி பண்ணிருக்காரு. பரவாயில்லைங்க. இப்போ உள்ள சந்ததிக்கு இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு வெட்டுனா இன்னும் நடணும்னு. நிரஞ்சா, இந்தாப்பா, இந்தா காப்பி எடுத்துக்க. இல்ல, நான் குடிக்க மாட்டேன். குடிப்பா. இல்ல, வேண்டாம், நான் குடிக்க மாட்டேன். அப்பா, உங்களை அம்மா கூப்பிட்டாங்க. என்ன மாமா உங்க அம்மாவுக்கு? கூப்பிட்டாங்கப்பா, போங்கப்பா. நீ ஒன்னும் பேச விட மாட்டேன். மாமா, இந்தாங்க காஃபி எடுத்துக்கங்க.
காஃபி குடிங்க, நான் அங்க வெளியே இருக்கவங்கள கொடுத்துட்டு வந்துடுறேன். ஆ சரிம்மா. பரவாயில்ல மச்சான், குடும்பத்துல எல்லாத்தையும் பாக்குறதுக்கு நல்லவங்களா இருக்கு. நம்ம மகா நல்லபடியா இருப்பா. ஆமா மச்சான், நான் கூட கிராமத்து கட்டி கொடுக்குறமே எப்படி பிள்ளைய வச்சுப்பாங்களோ என்னன்னு நினைச்சேன். பரவாயில்ல, எல்லாரும் தங்கமான குணமா இருக்கு. எல்லாரும் நல்லா நம்ம பிள்ளைய பாத்துப்பாங்க. அங்க முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது சும்மா நொய்ய நொய்யு கூட்டிட்டு இருப்பியா? என்ன விஷயம்? ஏங்க பெரியவளையும் மாப்பிள்ளையும் இங்க இல்ல, கவனிச்சிங்களா இல்லையா? எங்க போனாங்க? உங்க மாப்பிள்ளைய நம்ம கல்யாணத்துல மதிக்கலையா, அதனால அவரு புள்ளைய கூட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு. ஐயே, இவன் என்னன்னு மாப்பிள்ள இல்ல என்னன்னு கேக்குறேன். இங்க என்ன விஷயம் நடந்துகிட்டு இருக்கு? இவனுக்கு மரியாதை கொடுக்கல, வெங்காயம் கொடுக்கலன்னு. சரி சரி, இப்ப கோவப்படாதீங்க. பொண்ணு வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, பையனை கூட்டிக்கிட்டு போய் மாப்பிள்ளை கிட்ட அது இதுன்னு அனுசரணையா பேசி கூட்டிட்டு வாங்க. மாப்பிள்ளை இந்த நேரத்துல கூட்டிட்டு போனா பொண்ணு வீட்டுல என்ன சொல்லுவாங்க? எங்க அதுக்குன்னு இப்ப சம்பந்தம் கலப்பாங்க, அந்த நேரத்துல புள்ள இல்லைன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்களா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? அப்புறம் சண்டைன்னு நினைக்க மாட்டாங்களா? சரி சரி, போயிட்டு வரேன். என்ன பண்ணி தொலைகிறது? ஏங்க கம்மன் இருங்க. வாங்கம்மா, என்னம்மா வேணும்? இல்ல தண்ணி வேணும், அதான் அங்கேயே இருந்து கூப்பிட வேண்டியதானே, நான் எடுத்து கொடுக்க போறேன். இல்ல பேத்திக்கு சுடுதண்ணி காய வைக்கணும், அதான். நீங்க போய் உட்காருங்க, நான் காய வச்சு எடுத்துட்டு வரேன். சரிங்க. என்னமோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, நம்ம வந்தோடனே அமைதியாயிட்டாங்க. அப்படியே கூட்டிட்டு வந்துடுறேன். சரிங்க, போயிட்டு வாங்க. எனக்கு முன்னாடி நான் மெசேஜ் பண்ணேன்னா அம்மாவுக்கு பயந்துகிட்டு போனே எடுக்க மாட்டேன். இப்போ எப்படி என்கிட்ட பேசுறதுக்கு உங்க மம்மி எதுவும் சொல்ல மாட்டாங்களா? அப்போ நீங்க என்னை கட்டிக்க போறவங்க இப்பதான் கல்யாணம் பண்ணிட்டீங்கல்ல? ஓ, அப்ப இப்ப எதுவும் சொல்ல மாட்டாங்க. ம்ஹும். அத கூட என்ன பார்த்து சொல்லக்கூடாதா? சந்தோஷ சந்தோஷ, கதவை தர. அப்பா வந்திருக்காங்க போல. அப்பா சொல்லுங்கப்பா. ஐயா, உங்க அக்கா வீடு வரைக்கும் போயிட்டு வந்துருவோம். கொஞ்சம் கிளம்பு. அக்கா வீடு வரைக்குமா? எதுக்குப்பா? எதுக்குன்னு சொன்னாதான் கிளம்புவியா? கிளம்புனா கிளம்பு. சரிப்பா. ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வா. சரிங்கப்பா, வெளியே வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். என்னங்க ஆச்சு? மாமா உங்களை கிளம்பணுன்றாங்க, எதுவும் பிரச்சனையா? இல்ல இல்ல, பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. நீ இரு, நான் வந்துடுறேன். சரிங்க. அம்மா தம்பி எல்லாரும் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு தனியா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாத, உடனே போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாங்க. சந்தோஷம், சீக்கிரம் கிளம்பு. இந்த கிளம்பிட்டேன்பா. சரி அண்ணி, நாங்க கிளம்புறோம். நீங்க எல்லா விசேஷத்தையும் முடிச்சிட்டு வாங்க. என்ன நீ ராத்திரி தான் பலகார குடம் கொடுக்கணும், சம்மந்தி இதெல்லாம் கழிக்கணும், இப்படி உடனே கிளம்புறேன்னு சொன்னா எப்படி? இருங்க, எல்லாரும் ஒன்னா போலாம். நாளைக்கு விருந்தெல்லாம் முடிச்சிட்டு. உங்களுக்கே தெரியும் இவரோட புருஷன் எந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவான்னு தெரியாது. இப்போ நாங்கள் வேற இங்கே வந்து இருந்தோம்னா வீட்டுக்கெல்லாம் வர முடியல, அங்கே இங்கேன்னு போய் சுற்றுறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்கான்னு சண்டைக்கு வருவான். உங்களுக்கே தெரியும் தானே? இல்லம்மா, நாங்க கூட சொல்றோமே, இப்படி எல்லாம் திருதுப்புன்னு கிளம்புனா எப்படி? சம்மந்தி குடும்பத்துல என்ன சொல்லுவாங்க? அவங்களுக்கு என்ன தெரியும்? என்னண்ணே நீயும் அமைதியா இருக்கலாம்ல. அதான் தங்கச்சி சொல்லுதுல, இருந்துட்டே போவோம். உன்னையெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. ஆள் இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுவான், தங்கச்சியை பார்த்தோன்னே ஒரு பேச்சு பேசுவான். அண்ணி இருந்துட்டு போலாம் அண்ணி. என்ன நீங்களும் புரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? இந்த கல்யாணனால நானும் வேலையே இல்லை, வேலைக்கு வேற போய்கிட்டு இருக்கேன். லீவ் போட்ட அப்புறம் வேலையை விட்டு தூக்கிடுவான். எல்லாம் ஏப்பட்டு ஜோலி கிடக்குது, உங்களுக்கு புரிய மாட்டேங்குது நான் சொல்றதெல்லாம். சரி, அப்ப நீ வேணா கிளம்பு, நாங்கெல்லாம் இருந்துட்டு வரோம். இருங்கம்மா, நாளைக்கு எல்லாம் விருந்து முடிச்சுட்டு எல்லாரும் ஒன்னா போலாம். இருந்தது இருந்தாச்சு, ஒரு நாள் தானே. அம்மா, அதான் அத்தையும் மாமாவும் சொல்றாங்களே, இருந்துட்டே போலாமா? கெஞ்சலும் ஓவரத்தை மிஞ்சுவ. நீ வேணா கிளம்பி போ, நாங்கெல்லாம் முடிச்சிட்டு வரோம். அப்பா அமைதியா இருங்கப்பா, மாப்பிள்ளை வீட்டுல வராங்க. எல்லாம் ஏன் வெளியே நின்னுக்கிட்டு இருக்கீங்க? உள்ள வந்திருக்க வேண்டியதானே? இல்ல, அப்படியே காத்தோட்டமா எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். சரி சரி, எல்லாரும் இருங்க, நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறோம். மாப்பிள்ளையும் கூட்டிட்டு போறீங்களா? பொண்ணு தனியா இருப்பாளே. பொண்ணு எதுக்கு தனியா இருக்க போறோம்? அதான் நீங்க எல்லாம் இருக்கீங்கல்ல. நாளைக்கு பையன் வேலைக்கு போயிடுவான், அதுக்கப்புறம் புள்ள தனியா தானே இருந்தாகணும். இதுல என்ன இருக்குது? சரிங்க, நாங்க பாத்துக்கிறோம். மகா தனியா இருப்பா, பாத்துக்கோங்க. சரிங்க மாப்பிள்ள, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க போயிட்டு வாங்க. வாய வந்து வண்டியா மணி ஆகி போச்சு. இருங்க, போயிட்டு வந்துடுறோம். சரிங்க, போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வாங்கப்பா. என்ன இது, புள்ளைய விட்டுவிட்டு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போறாங்களே, ஏதாவது இருக்கா அவருக்கு? சரி, வாயை வச்சுட்டு கம்முனு இருக்கிறியா? காதல இது விழுந்துற போது எதுவும் தப்பா நினைச்சுக்க போறாங்க. அட இல்லைங்க, நானு பாப்பாவுக்கு தண்ணி சூடு பண்ணலான்னு சொல்லி போனேன். ஏதோ குசு குசு குசுன்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னை பார்த்தோன்னே அமைதி ஆயிட்டாங்க. ஜெரு, வந்த இடத்துலயும் நீ உன் வேலையை காட்ட ஆரம்பிச்சிருவ. ஒட்டுக்கலன்னா உனக்கு தூக்கம் வராதுல்ல. நான் எங்க ஒட்டு கேட்டேன்? ஏதோ பேசிக்கிட்டு இருந்தாங்க, என்னை பார்த்தோன்னே அமைதி ஆயிட்டாங்க. அதை என்னன்னு தெரியல, இப்ப திருத்துப்புன்னு போறாங்களே, அதான் கேட்டேன். அண்ணி அதெல்லாம் எதுவும் இருக்காது, வாங்க உள்ள வாங்க. இப்படி தான் ஒரு காலத்தில் எனக்கும் கல்யாணம் ஆணுச்சு. இப்போ இந்த மனுஷன் அவங்க அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு என்ன கண்டுக்கிறது கூட இல்லை. அந்த மாதிரி மகா வாழ்க்கையில் ஆகிடக்கூடாது. அவன் புருஷன் மகா பேச்சை கேட்கணும். வா தாயி, வா வந்து உட்கார். என்னம்மா வெத்தலை போட்டுட்டு இருக்கீங்களா? ஆமா தாயி, நமக்கு இந்த வெத்தலை போடுறதுல ஏதோ காலம் ஓடுது. சரி போடுங்க. நீ வெத்தலை போடுவியாமா? நான் போடுவேன். அந்த இடத்துல சுருக்கு போய் வச்சிருக்கேன், அந்த வெத்தலை பாக்க எல்லாமே இருக்கு, எடுத்துட்டு வரேன், போடுறியா? ஐயோ வேண்டாம்மா, நான் போட்டேன்னா மகா என்னை திட்டுவா. வெத்தலை பாக்கெல்லாம் போடக்கூடாது, வைக்க கூடாதுன்னு சொல்லி. அதனாலயே நான் போடுறது இல்ல. அதெல்லாம் செரிமானத்துக்கெல்லாம் எல்லாம் போடுறாங்கம்மா, போட வேண்டியதானே? இல்லம்மா, பிள்ளைக்கு பிடிக்காத நாங்க யாருமே செய்யறது இல்ல.
ஓ, அப்படியா? ரொம்ப நல்ல விஷயமா. நம்ம வீட்லயும் ஒருத்தி இருக்கிறா பாரு, சின்னவ. ஒரு வேலைக்கு லாக்கிடலாமா. ஒரு வேலையை தொட்டாலும் இழுகு இழுகு இழுகுன்னு. சரி விடுங்க, ஏதோ சின்ன பிள்ளை, நம்ம வீட்டில் இருக்க வரைக்கும் தான். ஏதோ கல்யாணம் பண்ணி போயிட்டா அப்புறம் அங்கே ஏதோ உட்காரத்துக்கு நேரம் இருக்காதுல்ல. நான் சொல்கிறேம்மா, இவெல்லாம் போற அன்னைக்கு வந்துட்டு புதன்கிழமை கிளம்பி வர ஆளு. ஒரு வேலைக்கு லாக்கி இல்லை. நம்ம வீட்டில் ஒழுங்கா வேலை செய்யாத போற வீட்டில் என்னது கிளிக்க போறா? ஐயோ, நீங்கள் பெரியவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அது சரி, உங்கள் அண்ணன் புள்ள அந்த நெடுநெடுன்னு இருக்கே, ஆமாம் கௌசல்யா, ஏன் அந்த புள்ளையோட புருஷன் வரலையா? அந்த புள்ள மட்டும்தான் இருக்கு. அது வந்து அவங்க புருஷனுக்கு வேலை லீவ் இல்லை, அதான் வரல. கல்யாணத்துக்கு வந்தவங்களாம் சொன்னாங்க ஏதோ வாழமா வந்துருச்சு, அப்பா வீட்டோட தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சொல்றவங்க 1000 சொல்லுவாங்க, நமக்கு தானே தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவருக்கு வெளியூர்ல வேலை, அங்கே வச்சுக்கிட்டு பிள்ளைய வச்சுட்டு இருக்க முடியல, அதனால அண்ணன் வீட்டில் இருக்கு. அது இன்னும் கொஞ்ச நாள்ல கிளம்பிடும். பொண்ணுனா புருஷன் கூட இருக்கணும். இப்படி அம்மா வீட்டில இருந்து இருக்கிறதெல்லாம் தப்பு இல்லை. போகட்டும் போகட்டும். வாங்க நீ வாங்க, வந்து உட்காருங்க. இருக்கட்டும், இந்த புள்ள தூங்கிட்டா உள்ள படுக்க வைக்கணும். எந்த ரூம்ல வைக்கிறது? இந்த இங்கேயே போக வேண்டியதானே, நல்லா காத்தோட்டமா நல்லா தூங்கட்டும். இல்லைங்க, அங்கிட்டு இங்கிட்டும் போய்கிட்டு வந்துகிட்டு இருப்பாங்கல்ல, அதனால தூக்கம் கெட்டு போயிடும், அப்புறம் அழ ஆரம்பிச்சிருவா. சரிம்மா, இந்த நேரா போனீங்கன்னா அந்த பீச்சாங்கை பக்கத்துல ஒரு ரூம் இருக்கும், அந்த ரூம்ல போடுங்க. பேனெல்லாம் இருக்குது, நல்லா காத்து வரும். சரிங்க. என்னங்க காப்பி எடுத்து காப்பியை கொண்டு வந்துட்டீங்களா? கொடுங்கம்மா. அம்மா நீங்க எடுத்துக்கங்க, நீங்களே எடுத்துக்கங்க. எடுத்துக்கங்கம்மா எடுத்துக்கங்க. ஏடி எனக்கு எங்கடி காப்பி? வெத்தலை பாக்கு தானே போடுற, அதை முதல்ல போடு, அப்புறமேட்டுக்கு காப்பி கீப்பி எல்லாம் குடிச்சுக்கலாம். பாத்தீங்களா, திமிரு பிடிச்ச கழுத. இதுக்கு தான் அவளை திட்டுறது. என்னங்க, இதை வேணா நீங்க குடிச்சுக்கோங்க, நான் அப்புறமேட்டுக்கு எதுவும் பாத்துக்கிறேன். இல்லம்மா நீங்க குடிங்க. கௌசியே, பிள்ளைய தூக்கிட்டு வா. ஏன் அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க? குடிங்க, காப்பியை குடிங்க, ஆறி போயிடும். இந்த வீட்டிலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா, என் பேரனா தங்கமான பையன். என் மருமவளை சரி, என் பையன், என் பேத்திங்க, இவளுகளையெல்லாம் பார்க்கும்போது என் பேரன் தங்கமானவன். எது வாங்கிட்டு வந்தாலும் எனக்கு கொடுத்துக்கிட்டு தான் போவான். இவளுகனா ஒன்றையும் கண்ணில் கட்ட மாட்டாளுங்கம்மா. ஓ சரி சரி. ஆனால் என் பேரன் எது வாங்கினாலும் சரிம்மா, சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, முதல்ல அப்பாய்க்கு போட்டு கொடுங்க, அப்பாய்க்கு போட்டு கொடுங்கன்னு தங்கமாக தாங்குவான். அந்த பையன் மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். என் பேத்தி என் பேரனை நல்லா பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். அதெல்லாம் நல்லா பார்த்துப்பாம்மா. ஏன்னா என் பேரண்டியை பொறுத்த வரைக்குமா, எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கோமா. எனக்கு இது வேணும், அது வேணும், அது வேணும், இது வேணும், எதையும் கேட்க மாட்டான். உப்பு இருந்தாலும் சரி, உப்பு இல்லைனாலும் சரி, அவன் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு கப்பு சுப்புன்னு அவன் வேலை ஒன்று அவனுன்னு இருப்பான். ஆனால் இந்த வீட்டில் 2 குமரிங்க இருக்காளுகளே, ஆத்தாடி ஆத்தா, அது சரியில்லை இது சரியில்லை, தொட்ட 90க்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அவளுக்கு அதை சொல்றாங்கனாலும் இவனாவது கம்மன் இருக்கணும். என் பையன் இருக்கான் பாரு, ஐயோ என் பிள்ளைக்கு பிடிக்கலன்ட்டா உடனே போய் சாம அதை பண்ணி இதை பண்ணுன்னு சொல்லி பாடா படுத்தி எடுப்பான். அப்படியா பட்டவன் நீ? மகாவுக்கு நல்லா சமைக்க தெரியும் தானே? ஏன்னா இந்த வீட்டில் எல்லாரும் சாப்பிட்டு நல்லா தெம்பா இருக்கிறவங்க. அதெல்லாம் சமைப்பாம்மா. ஏன்னா வீட்டில் அங்கே 4 பேருக்கு உண்டானதை சமைக்க தெரியும். இங்கே இத்தனை பேர் என்ன பண்ண போறாளோ? கொஞ்சம் கொஞ்சமாக சமைச்சு பழகிக்க வேண்டியதானே, ஒரே நாள் எல்லாத்தையும் கற்றுக்க முடியாதுதான். இருந்தாலும் அதெல்லாம் பெரிய குடும்பத்துக்கு வாக்கப்பட்டு வந்தாச்சு, இனி தெரியாது வைக்காதுன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் சொல்லி சூதகமாக சொல்லிடுங்க, சரிங்களா? சரிங்க. அப்புறம் எங்க பெரிய பொண்ணு மாப்பிள்ளைய அவங்கள காணும்? ஆடா அதையும் கேட்குறீங்க? அவன் சரியான சிடுமூஞ்சி, எதுக்கு எடுத்தாலும் முடிக்கிட்டு தெரியுவான். அவனை போய் கெஞ்சி கூத்தாடி கூட்டிட்டு வரதே அந்த குடும்பத்துக்கு ஒரு வேலை பழப்பு. இங்கே இருங்க அத்தை. என்னடி என்ன ஆள் இருக்கும்போது எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், கம்முன்னு இருக்க முடியாது. என்னடி சொல்ற? இருக்க முடியாதா? வந்தவங்க காலையிலையும் தூக்கல்ல, கொஞ்ச நேரம் போய் படுக்கட்டும். உங்க திருவாயை கொஞ்ச நேரம் சாத்துங்க. ஏமா உள்ள விரிச்சு விட்டுருக்கேம்மா, போய் படுங்க. ராத்திரி சம்மந்தம் கலைக்கணும், ஏகப்பட்ட வேலை இருக்கு, அதெல்லாம் பார்க்கணும். இந்த கிழவிக்கு ஒரு வேலை பழப்பில்ல, ஏதாவது நொய்யு நொய்யுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க வாங்க வந்து படுங்க. சரிங்கம்மா நீங்க பாருங்க, நான் போய் படுக்கிறேன். சரிம்மா போங்க, போய் தூங்க போங்க. தாரு உனக்கு வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்க முடியாதா? வந்தவங்க கிட்ட நம்ம குடும்பத்தை பத்தி குறை சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த பொழப்புக்கு தான் உனக்கு நான் சோறு போடுறதே இல்லை. ஒழுங்கா வாயை வச்சுக்கிட்டு இருந்துக்க. உலகத்துல இல்லாத மாப்பிள்ளை போடி. இரு எல்லாரும் போட்டும். அந்த மனுஷங்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உன்னை வெளியே பொட்டி படிக்க தூக்கி வெளியே வீச சொல்றேன். உள்ள உட்காந்துக்கிட்ட நீ ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்க. போடி வந்தவங்கள கவனி. என்கிட்ட வந்துட்டா என் புருஷன் கட்டி வச்ச வீடுடி, என்னை எவனும் துரத்த முடியாது. நான் நினைச்சா உங்க எல்லாத்தையும் துரத்துவேன். ஓ என்னை வீட்டை விட்டு வேற துரத்துவியா? எங்க துரத்தி பாரு பாப்பா. ஏண்டி வந்தவங்கள போய் கவனிடி. போடி. இரு உனக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டுறேன். வந்துட்டா அப்பதான். வெளியே போயிட்டு வரேன். ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? அப்பாவும் தம்பியும் வராங்கன்னு சொன்னாங்க. நீங்க இந்த நேரத்துல வெளியே போனா அப்புறம் அவங்க என்ன நினைப்பாங்க? அவங்க வராங்கன்றதுக்காக என்னால உட்காந்துருக்க முடியாது. வேணும்னு தானே பண்றீங்க, அவங்க வந்து அலையணும் அலக்கழிக்கணும்னு. மாப்பிள்ளையே நாங்க அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அனுப்புனாங்கல்ல. ஏங்க என்னங்க மாலை எடுத்து கொடுக்காததுக்கெல்லாம் ஒரு குறையா? எப்படியா இருந்தாலும் 1 பவுன் போட்டு என்னை மதிக்கல. ஐயோ ஒரு பவுனு நீங்க உசுர எடுக்கலாம். எப்படி எனக்கு இறங்கி வா நீயும். மாப்பிள்ள சொல்லுங்க. என்ன மாப்பிள்ள திருதுப்புன்னு வீட்டுக்கு வந்துட்டீங்க? அங்க விசேஷ வீட்டுல உங்களை காணணும், நாங்க எல்லாம் பதறி போயிட்டோம். உங்க மூஞ்செல்லாம் பார்த்தா பதறின மாதிரியே தெரியலையே. என்ன மாப்பிள்ள, என் பொண்ணு பொண்ணு கல்யாணம் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்காம எப்படி மாப்பிள்ள? மரியாதை தான் நல்லா கொடுத்தீங்களே.
உங்க மரியாதையில தான் நான் தான் திகச்சு போயிட்டேன். இன்னும் அப்படியே நின்னுட்டு இருக்க, மாமாட்ட சொல்லு. மாமா ஏதோ தெரியாம நடந்து போச்சு, மன்னிச்சிருங்க மாமா. வாங்க மாமா, நீங்களும் அக்காவும் அங்க இல்லைன்னா எப்படி மாமா? நம்ம வீட்டுக்கே நீங்க தான் முத ஆளு. நீங்க இல்லாம நாங்க எந்த விசேஷத்தை நடத்தியிருக்கோம்? நீங்க தான் முன்னாடி நின்று எல்லாம் பார்க்கணும் வைக்கணும். எனக்கு அப்பா அம்மாவுக்கு அப்புறம் நீங்க தானே மாமா எல்லாமே. நீங்க வராம எப்படி மாமா? சரி சரி சரி, வாங்க உள்ள வாங்க. இப்படி தூரம் காலைல விழாத குறைய கெஞ்சிறீங்க, இதுக்கப்புறமா வரலன்னா எப்படி? வாங்க உள்ள வாங்க. ஆனாலும் இவர் ரொம்ப ஓவரா தான் போய்கிட்டு இருக்காரு. கொஞ்சமாவது நீங்களும் எதிர்த்து பேசினாதான் இவர் அடங்குவாரு. சும்மா அப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி? நம்ம அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதனால எல்லாத்தையும் பொறுத்து அனுசரிச்சு தான் போய் ஆகணும். வா உள்ள. இவருக்கு என்னதான் சொன்னாலும் புரியாது. காஞ்சனா, அப்பா வாங்கப்பா. வா சந்தோஷ். ஏறு மாமா சந்தோஷம் வந்து கேட்குறாங்க. வேலையில அப்புறம் பார்த்துக்கலாம், கிளம்பு. ஏங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போயிருவாங்க, பால் சொசைட்டியில கொடுத்துட்டு போயிருவோம். அவங்க வந்து கூப்பிட்டு இருக்காங்கன்ற கிளம்புறத விட்டுவிட்டு நீ அங்க போறேன்னு இருக்க. அப்புறம் என் பேச்சுக்கு என்ன மரியாதை? இல்லங்க பால் திரண்டுரும் அதான். போற வழியில நானும் சந்தோஷம் கொடுத்துட்றோமா, நீயும் மாப்பிளையும் முன்னாடி போங்க. உங்களுக்கு எதுக்கு மாமா சிரமம்? அதெல்லாம் நாங்க கொடுத்துக்குறோம், நீங்க முன்னாடி போங்க. ஏன்னா மாப்பிள்ள அங்க எல்லாம் தேடுவாங்க வைப்பாங்க. நீங்க படிக்க இங்க வந்து அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன சொல்லுவாங்க? இல்ல மாப்பிள்ள, நீங்களும் பொண்ணு முன்னாடி போங்க, நாங்க பின்னாடி அதெல்லாம் கொடுத்துட்டு வரோம். சரி மாமா இவ்வளவு தூரம் சொல்றாங்க, வரசா எல்லாத்தையும் எடுத்து வை. அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க. வரசா போய் கிளம்பு, நான் போய் கிளம்புறேன். என்னமா மாப்பிள்ள அடிச்சு கிடிச்சு போட்டானா? அதெல்லாம் அடிக்கலப்பா, சும்மா வாயில தான் பேசினாரு. ஏக்கா அவரு ரொம்ப ஓவரா தாங்க போயிட்டு இருக்காரு. அங்க எல்லாரும் வந்திருக்காங்க, என்ன நினைப்பாங்க? நான் என்னடா பண்றது? அந்த மனுஷன் இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லும்போது நாம் கேட்காம இருக்க முடியுமா? அதெல்லாம் விடு, அவங்க வந்தா வந்துட்டு போறாங்க, அதெல்லாம் இப்ப பிரச்சனை இல்ல. உன்னை எதுவும் அடிக்கலமா, உன்னை எதுவும் சொல்லல. இல்லப்பா என்ன எதுவும் செய்யலப்பா. ஏன்னா இன்னைக்கு சம்மந்தி வீட்டுல இருந்து ராத்திரி சம்பந்தம் கலக்கிறாங்க, எல்லாமே பண்ணணும் வைக்கணும். அதனால நீ வந்து இருந்தா தான் முன்னாடி எல்லாமே பண்ண வைக்க சரியா இருக்கும். சரிப்பா, நான் முன்னாடி போய் எல்லாத்தையும் பண்ணிடுறேன்பா. ஏப்பா ராத்திரிக்கு சாப்பாட்டுக்கு கறி குழம்பு தானே? ஆமாமா, கறி குழம்பு தான். சும்மா கொஞ்சமா எடுத்துறாதீங்க, அப்புறம் அதுக்கும் அவர் என்னை கத்துவாரு. நிறைய எடுத்து வைங்க, அவர் நல்லா கறி சாப்பிட்ற ஆளு. அதெல்லாம் எடுத்து வச்சாச்சுமா, நீ வாமா. நீ போய் கிளம்புக்கா போக்கா. ஏண்டா உங்க மாமா வீட்டை விட்டு கிளம்புற வரைக்கும் நம்ம தான் எல்லாத்தையும் பார்க்கணும் வைக்கணும். அவரு எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டு எல்லாரும் இருக்கும்போது அக்காவை கை நீட்டி போடுவாரு, அதுக்காக சொல்றேன். சரிப்பா சரி. கிளம்புவோமா? நீங்க முன்னாடி போங்க மாப்பிள்ள, நான் தான் பால் சொசைட்டில கொடுத்துட்டு வந்துடுறேன். பால் கேனுங்கம்மா. அந்த மாட்டுக்கொட்டாய் பக்கத்துல வச்சிருக்கேன்பா, எடுத்து கொடுத்துருங்க. சரிம்மா. இவங்களை ஒரு வீட்டு விசேஷத்துக்கு கூப்பிடுறதும் போது ஐயோ கடவுளே, இவங்களை வச்சுக்கிட்டு ஒண்ணும் பண்ண முடியாது. நின்னுகிட்டு என்ன பண்றீங்க? வா. இந்த வாரம்பா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னா மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்றதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாவம் நம்ம சின்ன தம்பி இவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த வீட்டில் கிடக்கான். ஆனால் அவனை போய் அந்த கனி அப்படி பேசுகிறா, இவன் நல்லா இருக்காத மாதிரி. ஐயோ, பணத்தெல்லாம் முட்டை முட்டையாக கட்டி என்ன தான் பண்ண போகிறாளோ தெரியல. நான் அவகிட்ட அது வேணும் இது வேணும் கேட்டேன், காது குத்த போகிறேன்னு மட்டும் தானே சொல்ல போனேன். அதுக்கு அப்படி இப்படின்னு இந்த பேச்சு பேசிட்டா. இந்த வீட்டில் என் தம்பி எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு எங்கள் அப்பா அம்மாவையும் வச்சுக்கிட்டு அதுவும் சந்தோஷமாக இருக்கான். என்கிட்டயே நல்ல 4 வார்த்தை பேசிக்கிறான் அப்பப்பவும். இவ்வளோ கஷ்டப்படுற தம்பிட்டு நான் என்னத்தை கேட்க? நான் எதுவும் கேட்க மாட்டேன். போய் தம்பி இப்படி பண்ண மட்டும் சொல்லிட்டு வந்துருவோம். அடடே, யார் அதுக்கு? அண்ணி உமையிலே என்ன நீ வந்து வாசலோட நிக்கிறிய? வீட்டுக்குள்ள வரதுல எம்பட்டு நாள் ஆச்சு நம்ம வீட்டுக்கு வந்து. சும்மா தாம அப்படி வந்து சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். நமக்கு ஆடலாம் அதுக்கு என்ன? இப்போ ஒரு மழை பெஞ்சதுனால நல்லா இருக்க, நீ இல்லைன்னா காஞ்சி கருவோட கிடக்கும். சரி வாங்க உள்ள, உங்க தம்பி உங்களை பார்த்தாருன்னு இங்க. ஐயோ அவ்வளவுதான், அவரு எப்ப பார்த்தாலும் அக்கா வச்சுதான். அப்பா அம்மா நல்லா இருக்காங்களாம்மா? அத்தை மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நம்ம புனிதா குட்டி, அனிதா குட்டி, சின்ன பேர் என்ன? வனிதாமா. வனிதா குட்டி, அண்ணன் எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாத்தையும் கூட்டிட்டு வரதில்ல, எப்போ தானே வாரீங்க? அதுவும் விட்டுட்டு வரீங்களே. இன்னொரு நாள் வரப்ப நான் எல்லாத்தையும் கூட்டிட்டு வரேம்மா பூமையிலே. சரி வா வாங்க, நீங்களே வச்சு பேசிட்டு இருக்கீங்க. உள்ள வந்து உட்காருங்க. இவ்வளோ வெயில்ல போட்டு வாரீங்க. வெயில் என்ன வெயில் போடுது, சாயங்காலம் வரக்கூடாதா? இந்த வெயில் வரதுல காலையில வந்திருக்கலாம். நேரம் கிடைக்கலமா, இப்பதான் நேரம் கிடைச்சிச்சு வந்தேன். சரி வாங்க. தம்பி குமாரே, எங்க அக்கா ஏக்கா கனவா நெசமாக்கா? இக்க நெசமாவே நீ தான் வந்திருக்கியா? ஏலே இருக்கு பேலே அக்காடா. அக்கா வந்து உட்காரு உட்காரு. நான் கூட கனவுல வந்துட்டியோன்னு பார்த்தேன். பகல் கனவா வரப்போகுது. ஆமா, நீ கனவுல வர மாதிரி தானே எப்பாவது வர அங்க இருந்துக்கிட்டு. டேய் இங்கனையா இருக்குது ஊரு? அது எம்பிட்டு இருக்குது? எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? சரி உட்காரு. எங்க போன அந்த பூமையில அம்மாலாம்? இது பூமையில நீ யார் வந்திருக்க? நீ வந்து பாருடி. உங்களுக்கு முன்னாடியே எங்க அண்ணியை நான் பாத்துட்டேங்க. நீங்க சாப்பிடுங்க. ஆளக்கு இருக்கு பையன், அவளை பார்த்து விட்டியா நீ? நான் எங்க அக்காவை லாஸ்டா பாக்குறேனா? எங்க எங்க அப்பாவும் அம்மாவும்? அத்தைக்கு மாத்திரை தீர்ந்து போச்சாங்க, அதே போய் பெரிய ஆஸ்பத்திரியில மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு போயிருக்காங்க. நடந்த போனாக என்கிட்ட சொல்லியிருந்தா சைக்கிள்ல கூட்டி போயிருப்பேன்ல. ஆமா, இந்த ஓட்ட வண்டிக்கு பெட்ரோல் போட்டு கூட வைக்க மாட்டேங்கிறியா? நடந்துதான் போனாவ. என்னய்யா அப்பா அம்மா நடக்க விட்டுட்டியா? எக்கா எனக்கு போனதே தெரியாது, அந்த கிறுக்கின்னு சொல்லாம விட்டுட்டா. பாருங்க, நீ கிறுக்கிங்கிறாரு இவர். எப்படி என்னையும் கொடுத்துரு மணல்ல சைக்கிள் எழுத்துவாரு. இந்த ஊருக்கு ரோடும் போட மாட்டானுவ.
அதனாலதான் சரி நடந்து போயிட்டு வரமா நீ அவன்கிட்ட சொல்லிடாதன்னு சொன்னாங்க. அதனாலதான் நீ நான் சொல்லல. அப்படியாம்மா? ஏலே குமார், அவ என்ன பண்ணுவா? அவகிட்ட சொல்லாதன்னு சொல்லியிருக்காவ. ஆமாக்கா, அவ என்ன பண்ணுவா? அந்த வெயில என்ன மரண்டேர் வர போறான்னு தெரியல. ஓ இட்ட பேசாம என்னமோ பேசிட்டு இருக்கான். அப்புறம் எங்க மாமா குளிச்சுட்டு வந்துட்டேன். பிள்ளைகள் எப்படி கருக்குது? பிள்ளைகளுக்குன்னா நீ தாண்டா உசுறு. குமார் மாமா வீட்டுக்கு போகணும், அத்தையை பார்க்கணும், இதே தாண்டா பேசிட்டு இருக்குங்க. சின்ன பிள்ளைல வாங்கிட்டா இருந்ததை விட என்கிட்ட தானக்கா நிறைய நேரம் இருந்துச்சு. அப்புறம் என்ன தானே நினைக்கிங்க? ஆமா அது என்னமோ உண்மைதான்டா. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகி ஒரு புழு பூச்சி கூட இல்லாம இருக்கிய. ஏக்கா அதெல்லாம் பேசாதக்கா. என்னப்பா இல்லைன்னா என்ன விடு, அது எப்போ வரனாலும் வரையில வரும். எத்தனை ஆஸ்பத்திரி தான் நீ போறது? இனிமே ஆஸ்பத்திரி போவேனா ஒன்றும் போவேனா வீட்டில் கிடப்போன்னு விட்டாச்சு. உங்க நல்ல மனசு கடவுள் புண்ணியமா என்ன பாருங்க, இன்னும் ஒரு வருஷத்துல குட்டி தங்கம் வருவாரு, குட்டி சிங்கம் வருவாரு. ஏக்கா உன் வாய் முகூர்த்தமா நடந்துச்சுன்னா பரவாயில்லக்கா. ஏக்கா திடீர்னு வந்திருக்கீங்க, என்னக்கா அவசியம்? நான் கூட காது குத்துது வைக்கிறியோ என்னமோ நினைச்சேன். எப்பதாக்கா என் மடியில என் மாமா பிள்ளைல வச்சு காது குத்துவேன்? நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். ஒன் நீ வரப்பெல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கி. ஏக்கா காதை குத்துக்கான்னு எங்க நீ குத்துற? என் தம்பிக்கு ஆசையே பாரு. தம்பி இன்னும் அதுக்காக தாண்டா நான் அக்கா வந்திருக்கேன். இன்னொரு 10-15 நாள்ல காதை குத்தி விட்டுருவோம், சரியா? இந்த மாசத்துல. ஏக்கா என்ன சொல்ற? நெசமாவா சொல்ற? உண்மையா சொல்றியா? நீ ரொம்ப சந்தோஷம் நீ. அம்மம்மா பூமையிலே அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை சொல்லி போட்டு போலான்ட்டு வந்தோம். அப்புறம் நீ பெரியவங்க வீட்டுல சொன்னீங்களா? ஏக்கா நீ அண்ணன் கிட்ட எல்லாம் ஒன்னும் சொல்ல வேணாம், விடு. எதுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க? நான் எல்லாம் பார்த்து பண்ணிக்கிறேன். அண்ணன் பாவமுக்கா. போய் தாண்டா சொன்னேன். பாவமுக்கா அண்ணே, அந்த அன்னைக்கிட்ட அண்ணன் படாத பாடுபடுது. ஏக்கா அண்ணன் கிட்ட சொன்ன விடு, சொல்ல வேணாம். நமக்கு அண்ணன் எல்லாம் ஒன்றும் செய்ய வேணாக்கா. அண்ணன் நமக்கு வந்தா போதும்க்கா. உனக்கு என்ன சீர் வருஷம் செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்யறேன்க்கா. நீ அண்ணனை எதிர்பார்க்காத, சரியா? தம்பி நான் உன்னையும் எதிர்பார்க்கல, உன் அண்ணனையும் எதிர்பார்க்கலடா. நீங்க 2 பேரும் எனக்கு சிறப்பா வந்து நின்னா போதும்டா. நீங்க ஒண்ணுமே எனக்கு செய்ய வேணாம். என் தம்பிங்க 2 பேரும் நின்னா போதும். அதையா எனக்கு வேணும். ஏக்கா இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்றியே. சரிடி பூமையிலே, நாம அக்காவே சொல்லி பிடிச்சி அப்புறம் என்னடி நம்ம பாட்டுக்கு நம்ம மட்டும் போயிட்டு வந்துருவோம். ஏங்க அவ சும்மா ஒரு இதுக்கு சொல்றாங்கன்னா ஏங்க நீங்க இப்படி பண்றீங்க? பூமையிலே அண்ணி பேசாம இருங்க. அது எப்படி சும்மா வர முடியுமா? எல்லாத்தையும் கொண்டுகிட்டு தான் வருவோம். சும்மா வந்து நமக்கு மரியாதை இல்ல. ஏக்கா நான் ஒரு விளையாட்டுக்கு சொன்னேக்கா, நீ எடுத்துக்காத எதுவும். ஏலே உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? ஏலே வச்சுக்கிட்டே இருக்க, சாப்பிடுற. என்னடா சாப்பாடு? பழைய கஞ்சிக்கு அப்பதே வரப்பு வெட்டிட்டு வந்தி பழைய கஞ்சி வச்சிருந்தா. இந்த வெயிலுக்கு இதாக்க நல்லது. மோர் ஊத்தி வெங்காயம் போட்டு மிளகா போட்டு இதை சாப்பிட்டாதான் நமக்கு திருப்தியா இருக்கும். ஏக்கா நீ என்ஜாய் சாப்பிடுறியா? அம்மையா வெயில்ல வந்தது ஒரே கலப்பா இருக்கு. ஐயா அண்ணி இவ்வளவு நேரம் உட்கார வச்சு பேசிட்டு இருக்கு. இந்த எடுத்துட்டு வரேன் நீ. போடி. அக்கா நம்ம அண்ணன் முன்னாடி அண்ணி இது உன்னை திட்டுச்சா? இல்லடா, என்ன எதுக்கு திட்ட போறா? ஏக்கா சொல்லுக்கா, அவனை எது பேசி பிடிச்சா? இல்லடா தம்பி, என்ன எதுக்கு அவ திட்ட போறா? நான் சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன்டா. உன் அண்ணன் தான் ஏக்கா நான் எல்லாம் செஞ்சு விடுறேன்க்கா, இவ பேசினதெல்லாம் தப்பா எடுத்துக்காதக்கா அப்படி இப்படின்னு சொன்னேன். அவ ஒன்னும் பேசல, விடு. அப்படியே பேசினாலும் நம்ம அண்ணனுக்காக விட்டுட்டு போக்கா. அவ்வளவுதான்டா. அவன் பாவம் மாட்டிக்கிட்டேன், என்ன பண்றது? அண்ணி இந்தாங்க சாப்பிடுங்க. கொண்டாங்க பூமியிலே. இந்த பழைய கஞ்சிலாம் சாப்பிட்டு எப்படி நாளாச்சுன்னு தெரியுமாடா தம்பி? என்ன இப்பதான் சுகரு பிரஷர்னு உங்க மாமாவுக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. நேரத்துக்கு சோறு கூட சாப்பிடக்கூடாதுங்கிறவ டாக்டர்கள். சப்பாத்தி இந்த இட்லி இதை தாண்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஏக்கா அப்ப இது கொண்டா, இது திங்காத, இதை பண்ணிவிடும். என்னத்தை பண்ணது போட ஒரு நாள் திங்கிறதுல. அப்புறம் அக்கா கோச்சிட்டு போயிருவேன் எதுவுமே சாப்பிடாம. சரி சாப்பிடு, கொஞ்சமா சாப்பிடு, நிறைய சாப்பிடாத. என்னடா தம்பி? சரி சும்மா சொன்னேன், சாப்பிடு. உன் உடம்புக்கு எதுவும் பண்ணாது இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அப்பயும் மாமா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், சத்தம் கேக்குது. வரட்டும் அவளை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம் தான் படப்பறாவ. அடடே யார் அது? அடே என் மக, கண்ணு மக வந்திருக்காளே. ஐயா அங்க பாரு, உன் மக. என்னடி காத்தாயி சொல்ற? உன் மகளா? பாக்கியா? எப்பா அப்படி என்னப்பா, என்ன தெரியாம போச்சாப்பா? இனி மறந்துட்டியா பாப்ப? அண்ணி மாமாலாம் உங்களை மறந்துட்டாருன்னு சொன்னா அவ்வளவுதான் பாத்துக்கங்க. எந்த நேரமும் உங்க பேச்சுதான் அண்ணி. கேட்டுக்க என் மருமகள்கிட்ட. உன்னே மறப்பமாயா? எனக்கு இருக்க ஒரே ஒரு மகன் நீதே, உன்னே நாங்க மறப்போமா? எப்பயா வந்த பாக்கியா? ஏம்மா இப்பதான் வந்தேன். வந்து நின்னுகிட்டே இருக்கல, உட்காருங்க. இந்த உட்காருமியா. நடந்து போயிட்டு வந்தது காலெல்லாம் ஒரே அசதியா இருக்குடா குமாரு. உங்க 2 பேத்தையும் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஏலே இல்லடா, உங்க அம்மா வரலன்னு தான் சொன்னா, நான் தான் கூட்டிகிட்டு போனேன். ஏப்பா இல்ல நீங்க காரணமா? தனியா போவாதே, நான் சைக்கிள் ஏத்திட்டு போறேன்னு தானப்பா சொன்னேன். ஏன் கூட்டிட்டு போனீங்க அம்மாவை? அதுக்கு சும்மா மயக்கம் வந்துட்டே இருக்கு. எங்காவது விழுந்துருச்சுன்னா என்ன பண்றது? போன் இல்லாம ஒண்ணும் இல்லாம. இல்லை அப்பாவுக்கு ஒரு போன் வாங்கிட்டு வரலாம்னு நினைச்சேன்டா, மறந்துட்டேன்டா குமாரு. நீ ஏன் வாங்கி தர? நான் வாங்கி தரேன், விடு. ஏம்மா மாத்திரை வாங்கினீங்களா? வாங்கிட்டோம்டா. மூஞ்சி ஏன் உருன்னு வச்சிருக்க? நல்லா அதே பேசு. நீ ஒரு ஓட்ட வண்டிக்கு ஒரு பெட்ரோல் கூட போட்டு வைக்க மாட்டேங்கிற. உங்க அப்பா வந்து எப்படியாவது உருட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வந்துருவாரு. அதுக்கு பெட்ரோல் போட்டு வச்சாலும் எடுத்துக்கிட்டு போக முடியும். போடணும், என்ன பண்றது? கையில காசு இருந்தா தானே போட முடியும், நம்ம இருக்க கஷ்டத்துல. எப்பா எம்மா சாப்பிடுங்க. இல்லையா, காலையில 11 மணிக்கு கஞ்சி குடிச்சிட்டு தான் போனோம். நானும் 2 பேர்த்தையும் ஊருக்கு வாங்கன்னு கூப்பிடுறேன், வரவே மாட்டேங்கிறீங்க. பாக்கியம் மக வீட்டில் போய் இருக்கலாமா? போனோம்னா 2 நாள் தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது பாக்கியம். மய வீடுதான் எப்போதுமே, புரியுதா? மகளே தானம்மா நீங்க பெற்றிருக்கிய, அப்ப நானும் உங்களை பார்க்கணும் தானே, வச்சுக்கணும் தானே. நானும் தயா சொல்றேன் மகளுக்கு போக முடியும்னு. இவனே இப்படி சொல்லிக்கிட்டு வர மாட்டேன்ட்டா. நான் என்ன பண்றது? பாத்தியா அப்பா கூட உன்னை கூப்பிட்டுருக்காங்க, நீ தான் வரல போல.
ஏப்பா ஏம்மா உன் பேர பிள்ளைகளுக்கு காது குத்து வச்சிருக்கேன். 2 பேரும் 4 நாளைக்கு முன்னாடி வந்துடணும். என்ன அப்பவும் மகா விட்டு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்னம்மா சொல்ற பாக்கியா? என் பிள்ளை பேர பிள்ளைகளுக்கு காது குத்துறியா? ஆமாம்மா, ஜோசியக்காரன் ஒருத்தன் வந்தாரு, பார்த்தேம்மா. அப்பதான் சொன்னாரு, இது மாதிரி காது குத்திவிட்டேன்னா உன் வீட்டில் எந்த இதுவும் நடக்காதுமா, நல்லா இருக்கும்னு சொன்னாருமா. நானும் தான் 2 பிள்ளைக்கு காது குத்தாம வச்சிருக்கேனே, அதுதான் குத்தி விடுவோம் இந்த மாதம் நல்ல மாதமேன்ட்டு தம்பிகிட்ட கேட்கலான்னு வந்தேன். ஏம்மா நான் சொல்லிவிட்டேன். ஏக்கா நீ முதல் அந்த வேலையை பாரு, என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் எல்லாம் பண்ணி போறேக்கான்னு சொல்லிட்டேன். அண்ணன்ட்ட கூட கேட்க வேணாம்னு சொல்லிட்டேம்மா. ஆமா பாக்கியம், அவன்கிட்ட கேட்காத, அவனே பாவம், அவள்கிட்ட இருக்கிறது அவ்வளோ பெரிய பாடா வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். இல்லைம்மா நான் வீட்டுக்கு போனேன், இது மாதிரின்னு சொன்னேன். அவள் ஒரு மாதிரி என்னமோ அவள் வீட்டில் ஒன்றுமே இல்லாத மாதிரி பண்ணனா. சரி தம்பி தான் சொன்னேன், நான் எப்படியா தெரியாமல் எதுக்கு பண்ணி போடுறக்கா அப்படின்னு. ஒன்றும் வேணாண்டான்ட்டு வந்துட்டேம்மா. அங்கே போனியாயா? தம்பி நல்லா இருக்கானா? நல்லா இருக்காப்பா. உங்களை வந்து பார்க்க மாட்டானா? பார்த்து 4 மாதம் ஆச்சியா. ஒரு நாள் டவுனுக்கு போனோம், அங்கே பார்த்தேன். இங்கெல்லாம் வரமாட்டானாப்பா? அவன் பொண்டாட்டி விட்டா தானேயா வருவேன், அவன் என்ன பண்ணுவேன்? ஏக்கா நான் தான் சொல்லிவிட்டேன்ல, அண்ணன் செஞ்சா என்ன செய்யலன்னு, அது நல்லா இருந்தால் போதும், அது வந்து நின்னா போதும்க்கா நமக்கு. நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தம்பி குமாரே, நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம்டா, நீ வந்தால் மட்டும் போதும். நீ எவ்வளோ கஷ்டப்படுறன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ எதுவுமே செய்ய வேண்டாம்டா குமாரே. நான் அக்கா சும்மா சொல்கிறேன்லாம் நினைக்காத, என் மனசார சொல்கிறேன். அண்ணி நீங்கள் வேறு அதெல்லாம் சீரும் சிறப்புமா நல்லா செஞ்சுருவோம். பாக்கியம் சாப்பிடுமா, ஐயா வச்சுக்கிட்டே உட்காந்துருக்குற. இன்னைக்கு தான் வந்திருக்கேன், எம்பூட்டு நாளாச்சு நீ வந்து. என்னப்பா பண்ணுறது, பிள்ளைய பள்ளிக்கூடத்துக்கு போகுது, அதுகளை கிளப்பி விடணும். சாயங்காலம் ஆனால் நேரம் சரியாக போயிருதுப்பா, அதனாலதான் வர முடியல முன்ன மாதிரியா. ஏக்கா ஒரு வார்த்தை போன் போட்டு சொன்னியாக்கா என்கிட்ட, நான் கறி எடுத்துருப்பேன்ல, போக்காங்கிட்டு. இல்லைன்னா நம்ம வீட்டில் நினைக்கிற கோழியாவது அடிச்சிருப்போம். அண்ணி அதனால நான் நீங்கள் இருந்துபிட்டு தான் போகணும். இப்போ ஒரு கோழியை பிடிச்சி அடிச்சு சாப்பிட்டுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டேன். பரவாயில்ல பூமையில் தம்பி, நான் இன்னொரு நாள் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரேன்டா, அப்போ கோழி அடிச்சு சாப்பிட்டுக்கலாம் சரியா? நான் இன்னைக்கு கிளம்புறேன், நேரம் ஆகுது. சுடுது நீ காலில் ஊற்றிக்கிட்டே வாக்கா, வேகமாக ஓடணும், இங்கெல்லாம் இருக்கக்கூடாது. எவ்வளோ ஏழையாக இருந்து கஷ்டப்பட்டாலும் செய்ய மனசு வருது. இந்த பணக்காரங்களாக இருக்கவங்களுக்கு செய்ய மனசு வருதா? கடவுளே இவன் நல்லா இருக்கணும்.